வணக்கம். சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வர்த்தக உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களது வர்த்தக உலகம் நிகழ்ச்சி. நீங்கள் நேரடியாக பங்கு கொள்கின்ற நிகழ்ச்சி. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பங்குச்சந்தைகள் அல்லாத நாட்களிலே நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த நிபுணர்களை அழைத்து வேலைவாய்ப்புகளை பற்றி ஆராய்ந்து வருகின்றோம். வளர்ந்து வரும் பல துறைகளிலே வருகின்ற வேலைவாய்ப்புகளை பற்றி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளே ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பேச இருப்பது, குறிப்பாக வேலைவாய்ப்பை பற்றி பேச இருப்பது இரண்டு துறைகளை பற்றி, அதாவது என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் மற்றும் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது தமிழிலே சிறப்பாக சொல்லப்போனால் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மற்றும் மாற்று எரிசக்தி துறை. இந்த இரண்டு துறைகளிலும் வளர்ந்து வருகின்ற வேலைவாய்ப்பை பற்றி நாம் பேச இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 42059292. இந்த துறைக்கான நிபுணரை பற்றி சந்திப்பதற்கு முன் சுருக்கமாக இந்த துறைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பொறியியல் மற்றும் விஞ்ஞான தத்துவங்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங். அதாவது நம் புவியின் ஆதார கண்களாக கருதப்படுகின்ற நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மேம்படுத்தி சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க பயன்படுத்தும் தொழில்நுட்பம்தான் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங். அதேபோல் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, மாற்று எரிசக்தி. எல்லோருக்கும் தெரியும், கச்சா எண்ணெய் விலையேற்றம், உலகிலே எண்ணெய் வளங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. இந்த சூழலிலே விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்கள் மாற்று எரிசக்தியை தேடி வாழ்க்கையிலே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆக மாற்று எரிசக்தி துறை ஒரு பெரிய துறை. மாற்று எரிசக்தி, பல எரிசக்திகள் இருக்கின்றன மாற்றுத்துறையாக. இதிலே வளர்ந்து வரும் வேலைவாய்ப்புகளை பற்றி நாம் இன்று பேச இருக்கிறோம். ஆக உங்களது கேள்விகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிபுணரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இன்று நம்மிடையே வந்திருப்பவர் திருமதி ஆர் அனுஷா. அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் MS and PhD in கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். இன்னும் சொல்ல போனவென்றால் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பார்க் கல்வி நிறுவனங்கள், கோயம்புத்தூரிலே இயங்கி வருகின்ற பார்க் கல்வி நிறுவனங்களின் CEO, மேலாண் நிர்வாக அதிகாரி. இவர் இந்த துறையிலே பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். பலரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே முதலிலே துவக்கப்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரி பார்க் பொறியியல் கல்லூரி. அந்த கல்லூரியிலே முதலாக என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், சுற்றுச்சூழல் பொறியியல் படிப்பையும் இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். பல சாதனைகளை படைத்த அவரை இன்று நாம் நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மேடம். சுருக்கமாக சொல்லியாச்சு, என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் அண்ட் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கின்ற இந்த பொறியியல் துறையை பற்றி சுருக்கமாக, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் என்றால் என்ன, அதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த படிப்புகளிலே நீங்கள் என்ன கற்றுத்தருகிறீர்கள்? இப்போது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இப்போது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சப்ஜெக்டு. அதில் நாங்கள் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 2 years ஆச்சு இப்போ அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஹவு டு மேனேஜ் தி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹவு டு மேனேஜ் தி ரிசோர்ஸஸ், எப்படி நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நிலம், நீர், இதையெல்லாம் எப்படி பாதுகாக்கணும். நேட்டிவ் அமெரிக்கன் ப்ராவர்ப் ஒன்று இருக்குது, இந்த பூமி we did not inherit this earth. இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் சொல்கிறேன். We did not inherit this earth from our ancestors, we borrow it from our children. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த நிலம் இல்லை இது. நம்ம நம்மளுடைய குழந்தைகளிருந்து கடன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா திருப்பி தரணும் அந்த நல்ல நிலைமையில். அதுக்கு தேவையான அத்தனை இதையும் நாம் இதில் கொடுக்குறோம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இப்போது உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இடத்துல தான் இந்த கோர்சஸ் இருக்குது. முதல்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பேஸ்டாக நல்ல ஆராய்ச்சி செய்து நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுக்கே தெரியும் நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு. வெளியே போனாலே தெரியுது, பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு, அதாவது ஹியூமனுக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ, அதாவது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், மாசுபடுத்திகிட்டு இருக்கோம். மாசுபடுத்தினதை அப்புறப்படுத்தணும். அதுக்கு பிறகு we have to replenish, அதாவது முதல்ல இருந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அதையும் எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். அதாவது இனி ஃபர்தராக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃபோன் ஒரு லேப்டாப் ஒரு எனிதிங் என்ன செய்ய, அதாவது மேனுஃபேக்சரிங், ஒரு காருன்னு எடுத்துக்கிட்டாலும் கார் ஒரு எந்த வெஹிக்கிள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இனிமே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்
எப்படி வந்து இந்த மாதிரி மாசுபடுத்தாமல் தயாரிக்கணும் அது கூட அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ன்ற இந்த படிப்பு 4 ஆண்டுகள் படிக்க வேண்டிய படிப்பு தானே? ஆமாம், அது வந்து பி பொறியியல் கல்லூரியை தவிர வேறு பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் கற்பிக்கிறாங்க? இல்லை, இது தமிழ்நாட்டில் முதல்ல நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சுற்றுச்சூழல்